ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளில் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பாடல்களை எடுத்து வந்தீர்கள். நீரே என் துணை என்று சொல்லி பாடல்களை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் கட்டளையிட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன மனதுருக்கம் உள்ள தேவரீர் உம்முடைய சமூகத்திலே மீண்டுமா இந்த நாட்களிலே வருகிறோம் ஐயா. இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கடைசி நாட்களை குறித்து இந்த நாட்களை நான் பார்க்க போகிறோம். வேதத்திலே சில காரியங்களை நாங்கள் கடந்த கிழமையிலே பார்த்தோம். இந்த ஆவியின் கனிகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். அதிலே எப்படியாக அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்ற ரீதியில் இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து தனித்தனியாக இந்த நாட்களை பிரித்து இந்த நாட்களை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆவியின் கனிகளினால் இந்த கடைசி நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுவது என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் உதவி செய்வார் நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் ராப்சர் என்ற ரீதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சபை என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே, ஆண்டவருடைய நாமத்திலே 2 பேரோ 3 பேரோ அங்கே கூடியிருக்கிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவரின் இந்த நாட்களிலே சபை என்று சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து இருப்பதைத்தான் அந்த இடத்திலே குறிக்கிறதை ஒழிய கட்டடங்களே அல்ல. இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த சபை என்று சொல்லப்படுகிறதுக்கு ஆங்கிலத்திலே பார்க்கிற வழியே சர்ச் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். டெம்பிள் அல்லது சர்ச் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு அதை பார்க்கிற வழியில் என்னத்தை பார்க்கிறோம்? கட்டிடங்களையும் கட்டிடங்கள்ல இருக்கிற காரியங்களையும் குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் வேத அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே சபை என்று சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நோவாவினுடைய காலத்திலே அங்கே ஆண்டவர் சொன்னார் நோவாவிடத்திலே, இந்த பூமியிலே அக்கிரமம் பெருகிவிட்டது, அதனாலே இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியானால் இந்த நாட்கள் என்ன எப்படின்னு சொன்னா மழையை வருஷிக்க பண்ணி, அதாவது ஜலத்தினாலே அழிக்க போறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் சொன்ன வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே அந்த இடத்திலே பாருங்க, ஒரு பேழையை உருவாக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பேழை என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஒரு சபையை குறிக்கிறது முதலாவதாக. இரண்டாவதாக அதாவது தன்னுடைய தான் ஜனங்களை பாதுகாப்பு, அதாவது தேவன் தான் தீர்மானித்தபடி அந்த ஜனங்களை பாதுகாப்பாக வைக்கிற ஒரு இடமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் முற்றுமுழுதாக அழிக்க போற. அப்ப அந்த சூழ்நிலையில பாருங்கள், அந்த பேழை செய்யப்படுகிறது. அப்ப அந்த பேழை ஒரு முதலாக ஒரு சபை மாறி இந்த நாட்களை உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அதற்குள்ளே பிரவேசித்தவர்கள் யார்? 8 பேர் தான், வேறு ஒருவரும் இல்லை, ஒரு புறத்தியாக்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படின்னு சொல்லி பார்க்கிறவர்களே, நோவாம் அவருடைய குடும்பத்தார், அந்த அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, அவர்களால் இந்த நாட்களை அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே அந்த சபை கட்டுவதற்கு 120 வருஷங்கள் இந்த நாட்களில் நோவா அந்த காரியத்தை செயல்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் அந்த இடத்திலே அவர்களை உள்ளே அடைத்து அந்த கதவை மூடி அந்த மழையை வருஷிக்க பண்ணார். வானத்தின் மதவுகள், பூமியின் ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அப்படியே தண்ணீர் இந்த நாட்களை பெருகி கொண்டு போனது என்று பார்க்கிறோம். இது கடைசி காலத்துக்குரிய காரியம். அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறோன்னு சொன்னால், எப்படி நோவாவினுடைய பேழை, அங்கே நோவா மூலமாய் கட்டப்பட்ட பேழை அந்த ஜலத்தின் மேல் மிதந்து சென்றதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரி இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே கடைசி நாட்களிலே சபைகள் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களே மேலே மிதந்து வரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இமயமலையை தாக்குற அளவுக்கு இந்த நாட்களை பாருங்கள் மழை பெய்திருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில யோசிச்சு பாருங்க, இமயமலை எத்தனை அடி உயரம், அதை கொஞ்சம் நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். அப்ப அப்படியாக மழை பெய்கிறோன்னு சொல்லி சொன்னால் பூமியிலே ஒரு உயிரினம் இந்த நாட்களிலே தப்பவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களை சங்காரித்து விட்டார். ஒரு குறிப்பிட்ட உயிரினங்களை தான், அதாவது குறிப்பிட்ட உயிரினங்களை அங்கே நோவாவிடத்துல சொன்னார். இந்த நாட்களில் இந்த உயிரினங்களை மட்டும் இந்த நாட்களை நீ என்ன செய்,
அங்கே அந்த பேழைகளை ஏற்றிக்கொள்ளு சொன்ன வேளையிலே நோவா ஆண்டவருடைய சொல்லை கேட்டு இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை செய்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடந்தது என்று பார்ப்போமா இருந்தால் அங்கே வெள்ளம் வந்தது. அப்படியே வெள்ளம் வந்து ஆட்கள் எல்லாரையும் பாரி கொண்டு போனதை அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு பாருங்கள், இந்த சபை என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப சபையாய் கூடியிருக்கிற ஜனங்களை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலேயே அழிவு சடுதியாக வரும். எப்படி வெள்ளம் அந்த பூமியை மூடிச்சதோ அதே விதமாக அந்த பூமியிலே ஒரு பயங்கரமான அழிவு இந்த நாட்களில் வரும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை எச்சரிக்கிறது. இப்ப பாருங்கள், அதிலே இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முக்கியமான சில ஆதாரங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. என்னவென்றால், விசுவாசிகள் இவ்விதமாய் நடக்க போகும் சம்பவங்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி எதிர்கொண்டும் அங்கே எதிர்பாராத வேளையிலே நடக்க போகும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும். ரொம்ப கவனமா கேளுங்க இந்த வார்த்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப விசுவாசிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிறது, விசுவாசிகள் இந்த சம்பவத்துக்கு, அங்கே நடக்கிற அந்த சம்பவங்களுக்கு தங்களை முதலாவது என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். we are going to prepare ourselves. அப்ப நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அதாவது எதிர்பாராத வேலையிலே இந்த நாட்களை நடக்க போகும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த நிகழ்ச்சி இந்த நாட்களிலே இன்றைக்கு தான் நடக்கும், நாளைக்கு தான் நடக்கும் என்று சொல்லி வேதத்திலேயோ எந்த இடத்திலேயும் எந்த ஆதாரமும் இல்லை. நீங்க அந்த ஆதாரம் இருந்தால் காண்பீங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. எவ்வாறுங்கள், ஆனால் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, நாங்கள் எதிர்க்கும் எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இப்ப வெள்ளம் வரும் என்று சொல்லி அரசாங்கம் இந்த நாட்கள் என்ன செய்கிறது? நாளைக்கு இந்த டேம் உடைக்க போகிறது, வெள்ளம் வர போகிறது, அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜனங்கள், ஊர் ஜனங்கள் இந்த ஊரை விட்டு அப்படியே வெளியால போயிருங்க, எடுக்கக்கூடிய சாமான்களை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே அவள் என்ன செய்வார்கள்? அப்படியே ஒரு சிலர் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு அப்படியே போயிடுவார்கள். ஆனா இல்ல, நான் இந்த வீட்டிலான் இருக்க போறேன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அவர்களுக்கு அழிவு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதே விதமாகத்தான் இந்த நாட்களே ஒரு எச்சரிக்கை. அப்ப இந்த எச்சரிக்கை என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், எதிர்பாராத வேளையிலே நடக்க போகும் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். திஸ் இஸ் a warning sign, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இதை குறித்து தான் வேதத்திலே இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான காரியத்தை பார்க்கிற வழியில நாங்கள் சில காரியங்களை வேதத்திலே இந்த வேத ஆதாரத்தோடு இந்த நாட்களை பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த வேத பகுதியில பார்க்கிற வழியிலே 42வது வசனத்திலே வாசிக்கிற வழியில சொல்லப்படுகிறது, உங்கள் ஆண்டவர் இந்த நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விழித்திருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், திருடன் ஜாமத்திலே இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்தால் தன் வீட்டை கண்ணமிடாது ஒட்டு சொல்லி சொல்லப்படுறது. அப்ப பாருங்கள், ஒரு கள்ளன் ஒரு வீட்டுக்குள்ளே களவெடுக்க வரைக்குள்ளே அந்த வீட்டு எஜமான் என்ன செய்யறான்னு சொன்னால், இன்றைய கள்ளம் வருவான்னு தெரிஞ்சது அவன் நிச்சயம் ஆயத்தத்தோடு இருப்பான். தடியோ கோடாலியோ கத்தியோ நத்தியோ வச்சு கொண்டு இந்த நாட்கள் இருப்பான். என்னது கண்டால், கள்ளனை வருகிற வேளையிலே அவனை ஒன்றில் அடிச்சு பிடிக்கணும், அல்லது அவனை ஏதாவது காரியங்கள் அல்லது ஆக்களை கூட்டிக் கொண்டு காரியங்களை பிடிக்கிற அளவுக்கு காரியத்தை செய்து வைத்திருப்பான். அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், ஜனங்களுக்கு இன்றைக்கு தெரியாத வேளையில கள்ளன் வந்து களவெடுத்துட்டு போயிடுவான். நல்ல நித்திரையா இருப்பேன் நம்ம வீட்டுல. சரியா பாருங்க, 3 மணி விடியப்புறம் 3 மணி தான் இந்த திருடன்கள் காரியங்கள் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜனங்கள் ஒழும்ப மாட்டாங்க, நல்ல நித்திரை அடிப்பாங்க. அது இந்த உலகத்துல எந்த இடத்துலயும் மனுஷர்களுக்குரிய காரியமா இருக்குது. அந்த டைம் இந்த நாட்களே ஒரு மோசமான டைம். அப்ப அந்த நேரத்துல வந்துதான் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், திருடன் வந்து வீட்டை கொள்ளையடிக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், அசுத்தாவிகள் கட்டவிழ்க்கப்படுகிறதும் அந்த நேரத்துல தான். ஆனா அதே வேளையிலே தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகளும் நடப்பிக்கிறதும் அந்த டைம்ல தான் நடக்கிறது. பாருங்கள், ஏனென்றால் ஒரு பகுதியிலே இந்த நாட்கள் என்ன பாருங்கள், நாசங்கள் மோசங்கள் நடக்கும், ஒரு பகுதியில தேவனுடைய கிரியைகள் நடக்கும். பாருங்கள், அதைத்தான் நீங்க சொல்லுவார்கள், அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணும்படியா. அப்ப அந்த 3 மணி 3:30 இடையிலே அந்த எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மோசே ஆண்டவர் சொன்னார், என்னன்னு சொன்னார்? அதிகாலையில் எழுந்து வாப்பா மேலே, எங்க வா? மலைக்கு வான்னு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலைக்கு போறோம்னு சொல்லி சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் அந்த மலை எவ்வளவு உயரத்துக்கு நடக்க வேணும். அப்ப அதுக்கு மோசே அங்க 3 மணிக்கு அந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லி சொன்னால் மோசே எத்தனை மணிக்கு எழும்பி இருக்கணும்? இரவு 12 மணிக்கே வெளிக்கிட்டு போயிருக்கணும். இதான் அந்த சம்பவம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்துதான் அவர் அந்த இடத்துல போய் தேவனிடத்திலே அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்களே அங்கே தேவன் கிருபை செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்லவில்லை, மத்தியானத்துல வாப்பா
அல்ல அந்த நாட்கள்ல பின்னேரம் 4 மணி போல வான்னு சொல்லவில்லை, அதிகாலை. அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அது ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான நேரம். அப்ப அந்த நேரத்துல ஜனங்கள் எல்லாம், ஆத்துமாக்கள் எல்லாம் என்ன செய்யுமா, உறங்கிக் கொண்டே இருக்குமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அதிகாலை வேளையிலே. அப்ப உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே பிசாசானவன் என்ன செய்வான்டா, சத்ருவானவன் அவருடைய இருதயத்திலே களைகளை விதைப்பான். வேதத்திலே அப்படியாக சொல்லப்படுகிறது. அப்ப களைகளை விதைக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த ஆத்துமா இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை அறியாமல் இருக்கிற வேளையிலேயே அந்த களைகளை இந்த நாட்களை என்ன செய்யும், அங்க விதைக்கிறதுக்கு அந்த ஆத்துமாவில் அனுமதி இருக்கும். ஆனால் ஆண்டவரை அறிந்த ஆத்துமாக்கள் இந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அவன் எப்படியாக முயற்சி எடுத்தாலும் அந்த இடத்திலே வஞ்சிக்கப்பட முடியாதபடி இருக்கக்கூடும். ஆனாலும் ஒரு சிலர் இந்த நாட்களிலே ஆண்டவரும் தேவை, உலகமும் தேவை என்று சொல்லி இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இருந்தால், இந்த களைகள் விதைக்கப்படுகிற வேளையிலே அவர்களுடைய இருதயத்திலும் அந்த களைகள் விதைக்கப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதம் அப்படியாகத்தான் சொல்லுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது வேதத்தில் சொல்லப்படுவாங்க, நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள். அப்ப பாருங்கள், இப்ப களைகள் விதைக்கப்படுகிற வேளையிலே அந்த களைகள் எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர்களுக்குள்ளே அதாவது துர்ச்சிந்தைகள், துர்க்காரியங்களை இந்த நாட்களை அவன் விதைத்து விட்டு இந்த நாட்களே போவான். அப்படி அவன் அந்த காரியத்தை செய்துவிட்டு இந்த நாட்களே போகிற வேளையிலேயே அங்கே நமக்குள்ளே பாருங்கள், அடுத்த நாள் எழும்புகிற வேளையிலே நமக்குள்ளே பார்க்கிற வழியில் ஒரு கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். அது மட்டுமில்ல, நம்ம கடன் தருகிறவனா இருந்தால், கடன் கொடுத்து கடன் தராம இருக்கிறவனா அவனோடு போய் நாட்களை என்ன செய்வோம், தர்க்கம் பண்ணுவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஆவியானவருடைய கிருபை, அதாவது பார்க்கிற வழியில் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் அந்த இடத்திலே அப்படியாக பேசுகிற வழியிலே தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஆத்துமாவை நிரப்பும். இதுதான் 2 காரியம் ஐயா. ஒரு காரியத்திலே களைகள் விதைக்கப்படுது, சத்ருவானன் தண்டை வேலையை செய்கிறான். இன்னொரு பகுதியில பார்க்கிற வழியில் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், நல்ல காரியங்கள் இந்த நாட்களை மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, அவனுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். அது காலையில இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அவனுக்குள்ளே ஒரு பிரசன்னத்தை இந்த நாட்களை கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த 3 அதிகாலை 3 மணி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 42வது வசனத்திலே வாசித்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது 24ஆம் அதிகாரத்திலே, அங்கே ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா 44வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏற்ற வேளையிலும் தன் வேலைக்காரர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவான் என்று சொல்லி பார்க்க. அப்ப எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான அன்பு பிள்ளைகள். 25வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள். 25வது அதிகாரத்திலே, இங்கே 25வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்க சொல்லப்படுகிறது, 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற காரியம், பரலோக ராட்சியம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், இந்த பரலோக ராட்சியம் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தங்களுடைய கையிலே தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்காக எதிர்கொண்டு போக புறப்படுகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா. அதை பாருங்கள், தீவட்டிகள் என்று சொல்லி சொன்னால் என்ன இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தீவட்டிகள் என்று சொல்லி சொன்னால் ஆவியானவருடைய அபிஷேகம். நாங்கள் கடந்த கிழமையில நாங்கள் இந்த ஆவியின் கனிகளை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த ஆவியானவருடைய அந்த கனிகள், ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய ஒரு பாருங்கள் ஒரு சந்தோஷம், ஆவியானவருடைய கர்த்தருடைய ஆவியானவருடைய நிரப்புதல், இப்படியான காரியங்களோடு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு தீவட்டியை பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்ப இந்த ஆவியானவருடைய அந்த வெளிச்சத்துல நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தில் ஒரு மனுஷன் நடக்கிற வேளையிலே அவன் இடறி போகிற அளவுக்கு இந்த நாட்களே இருக்காது. அதைத்தான் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தீவட்டி எதை குறிக்கிறது, பிடித்து கொண்டு மணவாளன் ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதிர்கொண்டு புறப்பட்டு போற 10 கன்னிகளுக்கோ ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படும். 10 கன்னிகள் புறப்பட்டு போகிறார்கள், அபிஷேகத்தோடு தான் போறாங்க ஐயா, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனா பாருங்கள், அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப ஏற்றுக்கொண்டிருக்கிற வேளையில
10 பேரும் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். அதுதான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப 10 பேரும் இப்ப பாருங்க, இன்னைக்கு நாங்கள் என்ன செய்றோம்? ஆண்டவர் நானும் அறிந்திருக்கிறேன். இன்னொரு சகோதரர் இப்ப நான் 10 பேர் இன்னொரு சகோதரரும் இந்த நாட்கள் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த அறிந்திருக்கிறதை விட நாங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நாங்கள் கனெக்ஷன் வச்சுக்கிறோம், தொடர்பு வச்சுக்கிறோம் என்றுதான் அங்கே முக்கியமா இருக்கு. அருமையான கர்த்தர், ரட்சிக்கப்படுகிறது முக்கியம் அல்ல. அதுதான் அந்த வேதமே சொல்லுகிறது எப்படி என்றால், முடிவு பரியந்த நிலைநிற்பவரே ரட்சிக்கு. அப்படி என்றால் அந்த ரட்சிப்பு எப்பொழுது பரிபூர்ணப்படுகிறது என்றால் முடிவு பரியந்தம், அதாவது கடைசி நேரம், மரணம், அதாவது மரணத்துக்கு போகிற வேளையிலே, இந்த முடிகிற நேரத்திலே, அந்த நேரத்திலே அவனுடைய ரட்சிப்பு என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அந்த நேரத்தில் பொல்லாத கொடிய வேதனை கொடுக்கும். அந்த மரண நேரத்தில் பாருங்கள், சத்ருவானன் வேதிப்பான், விடமாட்டான். அவன் அந்த கடைசி விளிம்பு நேரத்திலும் விடமாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே போறதுக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருங்க. இது பரலோக ராஜ்யத்துக்கு போற காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே போறது ஒரு ஈஸியான காரியம், சுகமான காரியம். ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, நாட்களை நாங்கள் துருட்டிக்கரிலே ஆண்டவரிடத்திலே போயிடுவோம்னு நினைப்பது சரியான ஒரு தவறான காரியம். அந்த கடைசி நேரத்திலே அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை விழ பண்ணுவான். இதைத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை சொல்லுகிறார், நான் வருகிற வேளையிலே விசுவாசத்தை காண்பேனோ. யாருக்குள்ள விசுவாசத்தை காண்பார்? உலகத்தான குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, விசுவாசிகளுக்குள்ள விசுவாசத்தை காண்பார் சொல்லி. இன்றைய பெரிய ஊழியங்களை செய்யலாம், இன்றைக்கு பிசாதுகளை திரட்டலாம், நல்ல வடிவாய் போதிக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய அந்த முடிவு நேரத்திலே, கடைசி நேரத்திலே அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த நேரத்திலே அந்த விசுவாசம் மறுதளிப்பு இந்த நாட்களை வரக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு நெருக்கமான சூழ்நிலை, கிறிஸ்தவர்களை கொல்லுகிற சூழ்நிலை வந்துட்டுது. நீங்க நல்லா 15 வருஷம் 20 வருஷம் நல்லா ஊழியத்தை செய்கிறீங்க. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார்கள், பிடிச்சு வச்சுக்கிறாங்க, எல்லாரும் கழுத்தும் வெட்டப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அதிலே ஊழியங்கள் செய்த ஒரு 15 பேரை பிடித்து வைத்திருக்கிற வேளையிலே என்ன செய்வார்கள்? அந்த நேரத்திலே விசுவாசம் மறுதளிப்பு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், அவர்கள் அந்த நேரத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவரை தெரியாது. பாருங்கள், இப்ப பேதுரு என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரை அங்கே சிலுவை மரணத்துக்கு இந்த நாட்களில் ஆண்டவரை பிடித்து கொண்டு போய்விட்டார். அப்ப ஆண்டவர் அன்று வியாழக்கிழமை இரவு என்ன செய்யறார்? விசாரிக்க போறார். 7 முறை விசாரிக்க போறார். ஆண்டவருடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எல்லாவற்றையும் கண்ணாலே இந்த நாட்களே வெளியிலே ஜனங்களோடு ஜனங்களாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் பேதுரு. அந்த வேளையிலே வந்து இந்த நாட்களே ஒரு பெண் வந்து கேட்கிறாள், ஸ்ரீ வந்து, நீயும் கலிலேயன் அல்லவா, நீயும் அவரோடு இருந்த நீ அல்லவா என்று சொல்லி கேட்கிற வேளையிலே இல்லை என்று சொல்லிவிடார். மறுபடியுமா இந்த நாட்களை வேறு இடத்திலே போகிற வழியிலே இன்னும் ஒரு நாள் அவரை ஐடென்டி பண்ணி இப்படியாக பேதுருவை கேட்கிற வழியிலே அவர் அங்கே ஆண்டவரை சபிக்கவும் ஆண்டவரை பேசவும் இந்த நாட்களே துணிகிற வேளையிலே சேவல் கூவுகிறது. அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இந்த நாட்களிலே நினைக்கிற ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களே நீ என்னை சேவல் கூவதற்கு முதல் இந்த நாட்களில் நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லி சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து பேதுரு அழுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலேயே நாங்கள் என்ன செய்வோம்? இதைத்தான் நாங்கள் இதெல்லாம் ஒரு வேதத்தில பார்க்கிற வேளையிலே ஒரு சும்மா வரவில்லை. பேதுரு மறுதளிக்கிற காரியம் எல்லாம் ஒரு சும்மா வரவில்லை. இதெல்லாம் ஆண்டவர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் உதாரணத்துக்கு அந்த பேதுருடைய காரியத்தை இந்த நாட்களில் அந்த இடத்துல செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கணக்க வேண்டாம்? இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரோடு கூட இருந்து பணப்பையை காவி கொண்டிருந்த யூதாஸ் கரியோத், அவன் போய் முத்தத்தினால் என்ன செய்யறான்? ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் என்ன நிலைப்பாடு என்று பார்க்கவில்லை. இதுதான் கடைசி காலத்தில் நடக்கிற காரியம். ஆண்டவரை காட்டி கொடுப்பார்கள், ஆண்டவரை மறுதளிப்பார்கள், ஆண்டவரை விட்டு இந்த நாட்களிலே தூர போவார்கள், சொல்லுவார்கள், ஆண்டவரே மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் இந்த நாட்களே உங்களுடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாத ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே பவுல் சொன்ன அந்த டயலாக்கே பேசிக்கொண்டே இந்த நாட்களே இருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த நாட்களே. ஆனா திடீரென்று ஒரு நெருக்கம் உபத்திரவம் வருகிற வேளையிலே, ஆண்டவரே பவுலையும் தெரியாது உண்மையும் தெரியாது, ஆண்டவரே என்னை விட்டுருங்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை தப்பி ஓடிடுவாங்க. அப்ப பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இங்கே இந்த 10 ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள்? இந்த மணவாட்டிகள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அதாவது மணவாளனை எதிர்கொண்டு போவதற்காக அவர்கள் புறப்பட்டு போகலே 5 பேர் புத்தி உள்ளவர்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்ப புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். அதாவது புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயோ கொண்டு போகவில்லை. எண்ணெய் என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப விசுவாசி என்று இருக்கிறார்கள்,
5 விசுவாசிகள் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாங்க. 5 விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? பேர் விசுவாசிகளா இருக்கிறாங்க. என்னத்துக்கு? சேர்ச்சில் வந்து அந்த நாட்களில் ஏதாவது டீ கிடைக்கும், அல்லது காரியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், இப்படியாக வர விசுவாசிகள் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தவறாக நினைக்க கூடாது. உள்ளது கூடி பேசிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஒன்று இந்த நாட்களில் தங்களுடைய வருமானங்களுக்காக ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். ஒன்று இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது புடுங்கிக் கொள்ளலாம், இந்த நாட்களை சேர்ச்சில் போனா ஏதாவது புடுங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிப்பார்கள். இன்னொரு வழியில பார்க்கிற வழியில உண்மையாக விசுவாசிக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே வந்து பாருங்கள், அவர்கள் சாதாரணமா இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்தாவியுடைய வல்லமையிலே நிறைந்து இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய, அதைத்தான் இந்த இடத்திலே பிரித்து சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இந்த 10 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு இந்த 10 கன்னிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே, அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 10 கன்னிகளும் எடுக்கப்பட்டார்களா? இந்த சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதான் இன்றைக்கு நடக்கிற காரியம், சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற காரியம். அப்ப இந்த 10 கன்னிகையில வந்து யார் என்று விடுபட்டாங்க? 5 பேர் தான் இந்த நாட்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் இந்த நாட்களை அங்கே தெளிவாக இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளோடு தங்களுக்கு பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போகவில்லை. அப்ப பாருங்கள், அவர்களுடைய அந்த பாத்திரம் எதை குறிக்கிறது? நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மட்பாண்டத்திலே தான் அங்கே நாங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள். அப்ப எப்படி என்று சொன்னால், இந்த மட்பாண்டங்கள் சொல்லி பார்க்கிற வேளையிலே இந்த பாத்திரத்திலே பாருங்கள், அவர்கள் பாத்திரத்திலே எண்ணெய் கொண்டு போகவில்லை என்று சொன்னால், இந்த மட்பாண்டத்திலே தேவனுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களே நிறையப்படவில்லை. ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலே, எப்படி இந்த மட்பாண்டத்துக்கு மேலே வருகிற வேளையிலே நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்கள். அப்ப ஆவியானவர் இந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய ஜீவ ஆவியை, ஆத்துமாவை இந்த நாட்களில் ஊதுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. அப்புறம் கர்த்தருடைய பிதாவாகிய தேவன். அப்ப பாருங்கள், அந்த சம்பவத்திலே தான் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நாங்கள் நிரப்பப்பட்டு இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள், இந்த 10 கன்னிகளுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள்? முதல், புத்தி இல்லாதவர் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. இரண்டாவது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த மட்பாண்டமாகிய அந்த சரீரத்திலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? தன்னுடைய அபிஷேகத்தை அனாயிண்டிங், அதாவது நிரப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிஷேகிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்திலே இவர்கள் இந்த 5 பேரும் விசுவாசிகள் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவர்கள் இல்லை. கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவம், இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியம், அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப மற்றவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? ஆவியில நிறைந்து தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து இந்த நாட்களிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப மணவாளன் வர தாமதிக்கும் போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வாறுங்கள் இந்த நாட்கள் என்ன நடக்கிறது? மணவாளன் வர தாமதிக்கும். அப்ப ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது. ஏனென்றால் வேதமே சொல்லுகிறது, ஏன் அவருடைய வருகை தாமதிக்கிறது சொல்லி சொன்னால், மிகுதியான ஜனங்கள் அவர்களை ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களை தாமதிக்கிறதை ஒழிய வேறொரு காரியத்துக்கும் இல்லை. இப்ப ஆண்டு வர வேணும்னா இன்றைக்கு இரவுக்கு வந்துடுவார். ஆனா இன்றைக்கு பாருங்கள், வேதம் சொல்கிறது மத்தேயு 24 ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்ப இந்த முடிவுக்குள்ளே வருகிற வேளையிலே தான் ஆண்டவருடைய வருகையும் இந்த நாட்களிலே வரும். இன்றைய பாருங்கள், அநேக இடங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படவில்லை. நீங்கள் இந்த இந்த இடத்திலே பாருங்கள், அந்தமான் தீவு என்று சொல்லி சொல்லப்படுகிற இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே பாருங்கள், அந்த தீவை சூழ்ந்து இருந்த அதே அந்த அந்தமான் தீவு, அந்த இடம், அந்த தீவுகளிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே இந்தியா தேசத்திலே இருந்து அநேகர் போய் படகுகளிலே போய் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி அந்த காட்டுவாசி ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிவித்து அவர்கள் அங்கே பாடசாலைகளை கட்டி கொடுத்து அவர்களை பாசைகள் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இந்த நாட்களை அந்த காரியத்தை ஒரு டவுனாக இந்த நாட்களை மாற்றி காரியங்கள் செய்கிறார். அது ஒரு பகுதியில் தீவில் எத்தனையோ தீவுகள் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தீவில வந்து அவர்கள் எந்த வெளி மனுஷனையும் இன்று வரைக்கும் அனுமதிக்கிறது இல்லை. அவங்க கண்டா உடனே கொல்லுவாங்க. அவர்களுக்கு பிடிக்காத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த இடம் வந்து ஒரு மோசமான இடமாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் இந்த நாட்களை அந்த இடத்திலே போறார். பெரிய ஒரு பணக்காரன் பாருங்க. அந்த இடத்துக்கு போவேண்டாம்னு சொல்ல இந்த நாட்களை ரகசியமாய் போட் பிடித்து கொண்டு போய் அங்க அந்த இடத்திலே அவரை கொண்டு விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
அப்ப அந்த இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அவள் ஏன் அந்த காரியத்தை செய்கிறாள் சொல்லி சொன்னால், அவர்களுக்கும் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் அந்த சுவிசேஷங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அளவுக்கு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே பாருங்கள், இன்றைக்கு இலங்கை தேசத்திலே கூட இந்த நாட்களை நீங்க பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே சில, அதாவது கண்டி, நுவரெலியா, ஹட்டன், தொப்பிதோடு இப்படியான இடங்களில் போகிற பார்க்கல சில கிராமங்கள்ல இன்று வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களே தெரியாது. இன்னுமா இங்கே தமிழ் யாழ்ப்பாணம் பக்கம் வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சில நாட்டுப்புறங்கள், கிராமங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளை, தீவுகள், அப்படியான இடங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களே தெரியாது. இன்று வரைக்கும் அவர்கள் விக்கிராராதனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஆண்டோடைய வருகை எப்படியாக வரும்? இதற்காகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும்படியாக அங்கே வேதம் இந்த நாட்கள் சொல்ல பவுலடிகள் சொல்லுகிறார். அதற்காக தேவன் நியமித்திருக்கிறார் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால்தான் அவர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியும். இதான் ஆண்டோடைய இந்த கடைசி வருகைக்கூடிய காரியமா இருக்குது. அதற்கு முன்பாக இந்த விசுவாசிகள் ஆவியினுடைய தன்மை இல்லாதபடி, ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாதபடி இருக்கிற அந்த 10 கன்னிகைகளை பார்க்கிற வேளையிலே, இந்த 5 கன்னிகளை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. இன்னொருவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறார், அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஆவியானவர் எண்ணெய் எதை குறிக்கிறது? அது தீவட்டிக்குரிய காரியம் இந்த நாட்கள். அப்ப அவர்களுடைய இந்த மட்பாண்டத்திலே இந்த நாட்களில் அங்கு என்ன செய்யணும்? ஆவியானுடைய அபிஷேகம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தருடைய வல்லமை இந்த நாட்களில் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு மனுஷன், ஒவ்வொரு விசுவாசியும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய வல்லமையினால் இந்த நாட்களில் நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை இழுத்து மூடிக்கொண்டு போத்து கொண்டு படுத்திருக்கிறது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகிற அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் நித்திரமயக்கமா இருந்தவளே, நடுராத்திலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போகுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிருது. இவ்வாறு இதை ரகசிய வருகையிலே இந்த நாட்களில் நடக்கிற காரியம். அப்ப பாருங்கள், தேவனுடைய ஆண்டவருடைய வருகை அந்த இடத்திலே வருகிறது. அப்ப தேவனுடைய வருகை இந்த நாட்களில் வருகிற வேளையிலே அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அவர் என்ன செய்தார்கள்? நித்ரமயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் இந்த நாட்கள் எழுந்து அவர்கள் அங்கே ஆராதிக்கிறார்கள், வர்ஷிப் பண்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானோடைய அந்நிய பாஷையில பேசி இந்த நாட்களை தங்களை அனல் மூட்டிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்களிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த நாட்களே, நாங்கள் உங்களோட வந்து சேர்ந்து ஆராதிப்போமா, உங்களோட அபிஷேகத்திலே நாங்கள் பங்கு பெற்றுவோமா என்று சொல்லி இந்த நாட்களே கேட்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதுதான் இந்த கடைசியா நடக்கிற காரியம். அப்ப இந்த நேரத்தில் இந்த நாட்களை அவர்கள் சொல்லுகிறார், இந்த நாட்களை அப்படி அல்ல, நீங்கள் எங்களுக்கும் போதாமல் இருக்கபடியா நீங்கள் அங்கே போய் இந்த நாட்களை விற்கிற இடத்திலே போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அபிஷேகத்தை அவர்கள் எங்கே பெற்றுக் கொள்ள வேண்டும்? அந்த அபிஷேகம், ஒரு மனுஷன் தங்கள் அபிஷேகம் பாருங்கள், உபவாச கூட்டங்களிலே, அது மட்டுமல்ல சகோதரர்களாய் சேர்ந்து இந்த நாட்களை ஜெபிக்கிற வேளையிலே தான் அந்த அபிஷேகம் இந்த நாட்களை வருகிறதை ஒழிய அங்கே தனியே இருந்து அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. 4 பிள்ளைகளோடு 4 ஜனங்களோடு சேர்ந்து பாருங்கள், சகோதரர்கள் ஐக்கியப்பட்டு இந்த நாட்களை ஒருமனப்பட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம் வல்லமையா இந்த நாட்களில் இறங்கும் நம்மேலே. அப்படியா அந்த வல்லமையா இறங்குகிற அபிஷேகத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிடக் கூடாது. தாவீது ராஜா சொல்லுகிறார், சுத்தாவியை அருள்மூட்டும் உம்முடைய ஆவியானவரே என்னிடத்திலிருந்து எடுத்துறாதே மாண்டவரே என்று சொல்லுகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த அபிஷேகத்தை எடுத்தால் இந்த நாட்களே ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலேதான் தாவீது ராஜா பாவம் செய்த வேளையிலும் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறார், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை மட்டும் எடுத்துறாதே மாண்டவர், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், அந்த அபிஷேகம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை கட்டாயம் நாங்கள் விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே தேவன் கொடுத்துக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாட்களை அனல் மூட்டி கொண்டே இருக்க. நீங்க வாகனத்தில் ஓடுறீங்களா, அல்ல இந்த நாட்களை படுத்திருக்கிறீங்களா, அதை பற்றி கவலையே இல்லை. வாகனத்தில் ஓடுனீங்க, வாய் சும்மா கிடக்குது, வாயிலே ஆண்டவரை துதிச்சு கொண்டு வாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கும் அந்த காருக்குள்ள. அதே போல நீங்க படுத்துக்கிறீங்களா,
படுத்திருக்கிற வேளையில இந்த நாட்களை ஆண்டவரை துதிச்சு கொண்டு வாருங்க. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு துதிச்சு கொண்டு வாருங்க. அங்கே என்ன இருக்குமெண்டா நம்முடைய சரீரத்திலே ஒரு அனல் மூழுகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதுதான் அந்த தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் இந்த கடைசி ஆண்டவர் வருகிற வேளையிலே இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 10 பேர்ல 5 பேர் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எப்படின்னு சொன்னால், அபிஷேகத்திலே நிறைந்திருக்கிறவன் ஆயத்தமாய் இருப்பான் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற காரியத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு விசுவாசியும் தானே உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தந்திருக்கிறபடியினால் அந்த விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், அந்த அபிஷேகத்திலே அன்னு தினமும் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், நிறைந்திருக்கிற வேளையிலே ஆண்டோடைய வருகிற வேளையிலே தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பாருங்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவார்கள், மறுநாள் வீட்டை வந்து படுத்துருவார்கள். இவங்க என்ன செய்றாங்க, மற்ற பகுதி என்ன செய்றாங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறாங்க, கிழமையில 2 3 நாள் நடக்கிற இடத்துல எங்கேயும் வீட்டு கூட்டங்கள்னா வீட்டு கூட்டங்களுக்குள்ள போவாங்க, அப்படியே அபிஷேகத்தை அனுமதி கொண்டே வந்துருவாங்க. அந்த இடத்துல போய் சனங்கூட்டம் சேர்ந்து ஆராய்ச்சி போட்டு ஜெபிச்சு போட்டு இந்த நாட்கள் வர அந்த அபிஷேகம் வந்துடும். புதிய புதிய காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியாக தங்களுடைய அபிஷேகத்தை இந்த நாட்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே, மணவாளன் வருகிற வேளையிலே இவர்களும் வாரார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வாரவனும் வாரான். இந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்தா ஜெபிக்க முடியாத நிலைப்பாட்டில் இருக்குது. ஏனென்றா அபிஷேகம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய அபிஷேகத்தில் அந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்ல முடியாது. அதைத்தான் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், ஒரு மேடையில வந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு மேடையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து நாங்கள் ஜனத்துக்கு முன்பாக அந்த நாட்களை நாங்கள் சில வேளைகளிலே அபிஷேகத்தில் நிறைந்து அப்படி கத்தி குளறி காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அது எதை குறிக்கிறோம் சொன்னால் இமோஷன்ல செய்கிற காரியமாக இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப ஆவியானவருடைய காரியத்தை உணரக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால், ஒரு ஆவியால நிறைந்த இந்த நாட்களிலே ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்கிற வேளையிலே அங்கே அந்த இடத்துல ஆவியானுடைய அபிஷேகம் மற்றவர்களை இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால் அவர்களையும் இந்த நாட்களை அனல் மூட்ட செய்யும். அதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த சம்பவத்திலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே மணவாளன் வந்தபோது ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட இந்த நாட்களே கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப அங்கே ஆண்டவருடைய வருகையிலே என்ன நடக்கும் சொன்னால், ரகசிய வருகையிலே, நான் பகிரங்க வருகையை குறித்து சொல்லவில்லை, ரகசிய வருகையிலே இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால், ஆண்டவருடைய வருகையிலே இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் இப்படியாக இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுகிற வழியிலே அங்கே கதவுகள் அடைக்கப்படும். ஏனென்றால் பகிரங்க வருகை வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களை வரப்போறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், ஆண்டவருடைய 2வது வருகை. அப்ப ரகசிய வருகை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை ஆண்டவரது, அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால் மறைமுகமாக வருகிற காரியம். ஆண்டவருடைய வருகை எப்படியாக வரப்போனார், 2வது வருகை எப்படின்னு சொன்னால் பகிரங்கமாய் வரப்போறார். எப்படின்னா ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் வரப்போறார். அது வேறு பகுதியாக இருக்கிறது. இப்ப முதல் ஒரு முறை ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த பூமியில இந்த நாட்களே வந்தார். எப்படியாக குழந்தையாக இந்த நாட்களே வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பெத்லகேம் நகரிலே மாட்டு தொழுவத்திலே இந்த நாட்களே அவர் இந்த பூமியிலே வந்தார். இந்த நாட்கள் அது முதலாவது வருகை அருமையான அன்பு பிள்ளைகளே. அவர் முதலாவது வருகையில் இந்த நாட்களை அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவருடைய ஜனங்கள் அவரை இந்த நாட்களை கல்வாரி மரணத்துக்கு இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார்கள். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டமாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனால் 2வது வருகையிலே வருகிற வேளையிலே அவர் நீதி உள்ள ராஜாவாக இந்த நாட்களை வரப்போகிறார். ஆனால் இந்த ராப்சர் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே அந்த நேரத்திலே ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்வார், ஆவியில நிறைந்திருக்கிறவளை இந்த நாட்களிலே விசுவாசிகளை இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டு போவார் ஒழிய எல்லா விசுவாசிகளும் அந்த இடத்திலே போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இந்த நாட்களிலே அப்படியாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. இப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 10 கன்னியர்களுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனார்கள். ஆனால் அங்கே இந்த நாட்களிலே இந்த 5 கன்னிகைகள் இந்த நாட்களிலே ஆயத்தமா இருந்தார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இங்கே இந்த வேத பகுதியில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படியாக சொல்லி பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே அந்த அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு போக எத்தனிக்கும் போது, மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் வருகிறது 33 34 வசனம்,
சொல்லப்படுகிறது. புறப்பட்டு போக எத்தனிக்கும் போது தன்னை ஊழியக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலைகளை நியமித்து விழித்து கொண்டிருக்கும்படி காவல் காக்கும்படி கற்பிப்பார். அப்படியே நீங்களும் விழித்திருந்து, ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலே சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று இந்த நாட்களை அறியீர்கள். ஆனால் நீங்கள் நினையாத வேளைகளிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுங்கள், விழித்திருங்கள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தியாண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். முதலாவது பார்த்தோம் இந்த நாட்களே மத்தேயு பார்த்த வேளையிலே அங்கே எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை என்பதை இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர். அப்ப முதலாவது எதை குறிக்கிறது? அந்த ஆண்டவருடைய வருகைக்கு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு நாங்கள் அதாவது முதலாவது என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். இரண்டாவதாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது எதை குறிக்கிறோம்னா ஜெபத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அபிஷேகம் இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும். அப்ப அபிஷேகத்திலே நிறைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த ஜெபத்தினுடைய அதற்குரிய அதாவது அதனுடைய வலிமையை அந்த வலிமையை இந்த நாட்களில் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி அபிஷேகத்தில் நிறைந்திருந்தார். அவர் அபிஷேகத்தில் நிறைந்திருந்த போதுதான் இந்த நாட்கள் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண வேளையிலே அங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் மழை பெய்யாதபடி இந்த நாட்கள் இருந்தது 3 வருஷம். அதுக்கு பின்பாக மழையை வரும்படியாக இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிற வேளையில மழை வராது. இப்படி அருமையான ஒரு சாதாரண மனுஷன், நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் எலியா. அப்படி அவர் எப்படியா அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி சொன்னால் அவர் அபிஷேகத்தில் நிறைந்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்க, நீங்க கேட்கலாம் இந்த நாட்கள் என்னத்துக்காக அவர் எசபேலுக்கு பயந்து சூரஜ் அடிக்குள்ள போய் படுத்திருந்து காரியங்களை செய்கிறான்னு சொல்லி அதை கேட்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவருடைய மனுஷன் மற்றவர்களோடு வாக்குவாதம் பண்ண மாட்டான். அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாருங்கள், யோபு எடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபுக்குள்ளே இருந்தது. யோபுடைய நாட்களிலே ஆண்டவருடைய வேதமோ ஆண்டவருடைய வார்த்தையோ ஆண்டவருடைய போதிக்கிற காரியங்களோ ஒன்றுமே இந்த நாட்களில் புத்தக சொல்லோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், யோபு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் பயத்தோடு இந்த நாட்களே எல்லா காரியத்தையும் சரியாகத்தான் இந்த நாட்களை செய்து வந்தார். அவ பாருங்க, என்ன காரணம்னு சொன்னால் தேவனுடைய அபிஷேகம் யோபுலே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர் உணரக்கூடியதாக இருந்தார். இப்போ அதுதான் இந்த ஒரு மனுஷனுக்கு முக்கியமான காரியம். இன்றைக்கு இந்த மனுஷன் இந்த பூமியில வருகிற வேளையிலே நாங்கள் உணர வேண்டும், ஒரு தேவன் என்று ஒருவர் இந்த நாட்களில் இருக்கிறார், அவர் இல்லாமல் இந்த அணுவும் அசையாது என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கட்டாயம் உதவி செய்வார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு கூட விசுவாசம் இல்லை ஐயா. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்கள் அந்த விசுவாசத்திலே தளர்ச்சி, விசுவாசத்திலே ஒரு வீழ்ச்சி, விசுவாசத்திலே ஒரு கலக்கம், இது நடக்குமா இது நடக்காதா என்ற ஒரு சந்தேகம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு நாங்கள் நடந்து வருகிற வேளையிலே எப்படியாக ஆண்டவருடைய வருகையில இந்த நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, சில விசுவாசம் சொல்லுவாங்க, கருநாள் பார்த்திருந்துட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னையா இப்ப 2000 ஆண்டு 2025 ஆண்டாவாச்சு, ஆண்டவர் வருகிறான்னு சொன்னாங்களே, ஆண்டவர் காணையில் சொன்னார். ஆண்டவர் வந்த அந்த நாட்கள் ஆண்டவருக்கு முன்னால் நிற்பீங்களா? முதலாவது பாருங்க, சர்வ வல்லமோல்ல தேவனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு யாருக்கு ஐயா தகுதி இருக்கு? இன்றைக்கு எந்த மனுஷனுக்கு தகுதி இருக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கும் தகுதி இல்லை இந்த நாட்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்கள்ல அவர் அப்படிப்பட்ட அதாவது மகிமை பொருந்தினவரும். பாருங்கள், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஜோவான், நீங்க கணக்க வேண்டாம், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஜோவான் பத்மதீவிலே தனிவிட்டு விடப்பட்டிருந்த அவருக்காக பாடுகளை அனுபவித்துக் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காக அந்த நாட்களை பாருங்கள் அவரோடு இருந்த அப்போஸ்தலர் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்து அங்கே அவர் பூமியில வாழ்ந்த காலத்திலே இந்த நாட்களில் இருந்த ஜோவான் ஆண்டவர் மரித்து ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை கொண்டே இந்த நாட்களை பத்மசீவில விட்ட வழியிலே அவர் பேசாம படுத்திருக்கிறார். அந்த ஜோதிச்சு கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார். திடீரென்று பார்க்கிற வழியில ஒரு இக்கால சத்தம் கேட்கிறது. அப்படியே என்னடா இக்கால சத்தம் கேட்கிறதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுறது, வெளிப்படுத்தல் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுவது மார்பிலே அதாவது மார்பிலே அதாவது எப்படி சொன்னா மார்பிலே காய்ச்ச காட்டினபடி இந்த நாட்களே அப்படியே ஆண்டவுடைய காரியம் இந்த நாட்களை செயல்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள், தான் வேதம் சொல்லுகிறது தான் செத்தவனை போல் விழுந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த வசனத்தை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது
எப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கு முதலாவது வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லப்படுகிறது, இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணுங்கள், குத்தினவர்கள் யாவும் அவரை காணுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டு அப்படியே போயிட்டு பாருங்கள். 11வது வசனத்தை 11வது வசனத்துக்குள்ளே பாருங்க, 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்போது எனக்கு பின்பாக இக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தம் சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்வாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற நீ காண்கிறதை இங்கே இந்த புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளும், அதாவது ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதேவியா, லௌதேகியா என்னும் பட்டணங்கள் இருக்கிற 7 சபைகளுக்கு அனுப்பப்படும். அப்ப பாருங்கள், இந்த வெளிப்பாட்டை தேவன் மனுஷனுக்கு தனியா அனுப்புங்கன்னு சொல்லவில்லை. முதலாவது சபைக்கு தனியா அனுப்புங்க. ஏன்னா சபையைத்தான் எடுக்க வரப்போறேன். அப்ப சபை என்றது எதை குறிக்கிறது? ஜனங்கள் கூட்டமாக சேர்ந்திருந்து கட்டடங்களை குறிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவள் சேர்ந்திருந்த ஆராதனை குறிக்கிறதைத்தான் குறிக்கிறது. பாருங்கள், அப்பொழுது என்னோடு பேசினவர்கள் சத்தத்தை பார்க்கும்படி திரும்பின போது 7 புத்துவிளக்கு மத்தியிலே, பாருங்கள் வேதம் சொல்றது, அந்த குத்துவிளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பிலே பொற்கச்சை கட்டி மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சு போல் இருந்த உறைந்த மணியும் அவருடைய வெண்மையும் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்றது. அவருடைய பாதத்தின் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை பொருந்தது. தமது வலதிரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல். அவரை கண்டபோது, இந்த வசனத்தான் நீங்க பார்க்கணும், 14வது வசனம். எப்படியா இருந்த? அவரை நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் இந்த நாட்களிலே அவருடைய பாதத்திலே விழுந்தேன். இப்ப பாருங்க, இப்ப நான் ஏன் இந்த வசனத்தை காண்பிக்கிறேன்னு சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே நினைக்கிற மாதிரி இந்த நாட்களை நாங்கள் போய் இந்த நாட்களை உடனே காண முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரோடு இருந்த இந்த ஜோவானே, அவருடைய சீசனான இந்த ஜோவானே இந்த நாட்களிலே அவரை கண்டவுடனே எப்படியா இருக்கிறாராம்? செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுகிற வேளையிலே, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு, நீ கண்ட இவைகளை சம்பவிக்களை நீ எல்லாவற்றையும் நீ என்ன செய், எழுது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியத்தை என்னவென்று சொல்லி சொன்னால், அப்ப தேவனை இந்த நாட்களிலே அவரை பார்க்க முடியுமா? இதுதான் அந்த முக்கியமான காரியம். இப்ப பாருங்கள், இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த இந்த ஜோவானே இந்த நாட்களை காண்கிற வேளையிலே அவரே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது செத்தவனை போல் இந்த நாட்களை விழுந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அவனும் சொல்றாங்க, அங்க போய் ஆண்டவரை பார்த்தோம், அங்க அதை பார்த்தோம், இதை பார்த்தோம்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது அப்படி அல்ல. அருமையான அன்பு சகோதரன், இது ஒரு பிரமை, ஒரு இது காரியங்களை நினைத்து கொண்டு செயல்படுகிறது ஒழிய இந்த நாட்களிலே ஆண்டவருடைய தன்மை, ஆண்டவருடைய சுபாவத்தை இந்த நாட்களிலே அங்கே உணர முடியாது. ஆனா ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாட்களை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த நாட்களை என்ன செய்ய முடியும்? அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே இந்த நாட்களே அந்த பிரசன்னத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களை தேவன் வெளிப்படுத்துவார். இன்னும் இதற்காக ஜெபியப்பா, இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பாருங்கள், இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே என்னது சொல்லப்படுகிறன்னு சொல்லி சொன்னால், விழித்திருந்து ஜெபம் பண்ணன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 33வது வசனம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப முதலாவதாக அபிஷேகத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தின் மூலமாய் நாங்கள் விழித்திருந்து வாட்ச் அண்ட் ப்ரே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஏனென்றால் ஆண்டோடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் இந்த இடத்துல ஒரு எஜமான ரீதியில இந்த நாட்களே ஒரு அர்த்தமாக இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரப்போகிற நடுராத்திரியிலேயோ காலையிலேயோ சாமத்திலேயோ நமக்கு தெரியும். அதனாலே ஒவ்வொரு விசுவாசிகளும் விழித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 34வது வசனம் சொல்லி முடிக்கிறது எப்படி என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுங்கள், விழித்திருங்கள் என்றார் சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம்.
முதலாவதாக அபிஷேகத்திலே நிறைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களிலே விழித்திருந்து இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் 35வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், உங்கள் அறை கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப அறைகள் கட்டப்படுகிறன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களில் என்னத்தை குறிக்கிறோன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த நாட்களில், அதாவது நம்மை ஒடுக்கி இந்த நாட்களில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த நாட்களில் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். உலக கவலைகள், உலக காரியங்கள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை நாங்கள் விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒடுக்கி இந்த நாட்களில் தேவனுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களால் காணப்படும் ஊழியக்காரனை பாக்கியவான். அவர் அங்கே அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபத்திலே வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். அப்படியானால் பாருங்கள், அதாவது அவர் தன்னை இந்த நாட்களே ஒடுக்கித்தான் இந்த நாட்களிலே, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னையை ஒடுக்கித்தான் இந்த நாட்களில் சிலுவை மரணத்துக்கு இந்த நாட்களே தன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்திலே என்ன செய்தார்? அங்கே அவர் இந்த நாட்களை வியாகுலப்பட்டு அழுதார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி. ஆனாலும் பாருங்கள், அந்த சம்பவத்திலே அங்கே பாருங்கள், எந்த விதமான பதிலும் வரவில்லை. உடனே இந்த நாட்களை என்ன செய்தார்? தன்னை ஒடுக்கி அர்ப்பணித்தார். இப்ப சிலுவை மரணத்துக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரே ஒரு மனுஷன் சும்மா பிடிச்சி சிலுவையில் அறிய முடியாது. அவர் தன்னை விட்டு கொடுத்த நிமித்தம் தான் இந்த நாட்களை அறிய முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை அறிய முடியாது. இன்றைய பாருங்கள், ஆண்டவரை சிலுவையிலே அடிச்சு மறிக்கிறதுக்கு பின்பாக இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? கல்லறையில கொண்டே வச்சார்கள். கல்லறையில வச்ச கல்லறை கூட இந்த நாட்களை என்ன செய்து? அவரை வச்சிருக்கலாதப்பா உள்ளுக்குள்ள, நான் வெளியால விட்டுறேன்னு சொல்லி அது தானே இந்த நாட்களை என்ன செய்து? வெளியால விட்டுருது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அப்படியானால் அவரை சிலுவை இந்த நாட்களை ஏற்றி வைத்திருக்குமா? முடியாது. அது கூட இந்த நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சிலுவையில இருந்து அவரை அறைந்தவர்கள் மறுபடியும் சிலுவையில இருந்து கழட்டி கல்லறைகளை கொண்டே வைக்கிறார்கள். அப்ப சிலுவையும் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே வேளையிலே கல்லறையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இந்த வேத வாக்கியம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த எஜமான் வருகிற வேளையிலே அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களிலே, அதாவது பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஜெப வாழ்க்கை இந்த நாட்களிலே முக்கியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்மை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒடுக்கி இந்த நாட்களிலே இன்னுமாய் நாங்கள் ஆண்டவரிடத்திலே இருந்த இந்த வெளிப்பாடுகளை, ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே சில காரியங்கள் இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலத்துக்குரிய காரியங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த 19வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், உங்கள் பொறுமையினாலும் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உங்கள் பொறுமையினால். முதலாவது நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த நாட்களில் என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பாருங்கள். சொல்லிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எருசலேமே சேனைகளால் சூடப்படுகிறதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று சொல்லி அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு காலமாக இந்த நாட்கள், ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த நாட்கள் என்ன நடக்கிறது? இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த யுத்தம் ஒரு பெரிய யுத்தமாக இந்த நாட்களில், ஒரு முடிவினுடைய யுத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் வேதமே சொல்லுகிறது, அப்படியாக சூழ்நிலை காணப்படுகிறவர்களே அதன் அழிவு சமீபமாய் இருக்கிறது என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போவார்கள், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டு புறங்களிலே இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்க கடவார்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில்
கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோவாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினால் விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் இந்த நாட்களில் புறஜாதியர்களால் மிரிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதிகள் இந்த நாட்களே என்ன செய்கிறார்கள்? எருசலேமை இன்றைக்கு மிரித்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இது ஆண்டவருடைய அந்த கடைசி வருகையினுடைய காரியங்களை குறித்து, இந்த தேவனுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை, இந்த வேத பகுதி இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே அந்த அவருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் செய்ய வேண்டிய காரியம் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே ஆவியானுடைய அபிஷேகத்தில் அந்த நாட்களை நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய அறைகள் இந்த நாட்களிலே கட்டப்பட்டதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வருகை வருகிற வேளையிலே அந்த வருகையிலே இந்த நாட்களிலே நாங்கள் தயார்படக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். இந்த 10 கன்னிகளை போல் இந்த நாட்களிலே நாங்கள் இருக்காதபடி, அந்த 10 கன்னிகளிலே 5 பேர் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள்? ஆயத்தமாக இருந்தார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் மிகுதி ஐந்து பேரும் இந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி நடக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிகளாகும் போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை இந்த நாட்களிலே தரித்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல் சீராய் நடக்கவும், துரிச்சலுக்கு துரிச்சலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே விசுவாசிகள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் இப்படி செய்து இந்த நாட்களில் நாங்கள் ஆயத்தப்படுவோமா இருந்தால் அவருடைய வருகையில் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவர்களாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய அப்போ சபையா இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் விசுவாச கூட்டமா இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகத்தினாலும் ஜெபத்தினாலும் நிறைந்திருக்கிறது மட்டுமல்ல, அறைகளை இந்த நாட்களை கட்டி கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறபடி களியாட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் அந்த காலத்தினுடைய கிரியைகளை தள்ளிவிட்டு இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டு ஆயத்தமாக இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால், இன்றிரவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரா இருந்தால் நம்மை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. விசுவாசிகள் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே பேசும்படியாக நீங்கள் இந்த நாட்களிலே கற்றுத்தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அடியன் உட்பட இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள், மறுவலிப்பிலே கேட்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே திரும்பவும் ஆண்டவரே கர்த்தாவே பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பவும் ஆவியானுடைய பலத்திலும் ஜெபத்திலும் இந்த நாட்களை உறுதிப்படும் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாவற்றையும் உடைய பாதத்தண்டையிலே வைக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் ரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பின் கீழே அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபத்திலே தரித்திருந்து அறையை கட்டிக்கொண்டு தரித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழே தேவசதி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாளிலே சற்று முன்னதாக நாங்கள் 11 மணிக்கு சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இரவு நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் ஐயா. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி ஐயா.
ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர்கள் அவருடைய இரவு நேரத்திலும் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவர் வந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து